போச்சு? ஆர்சி எங்கடா போச்சு? ஆர்சியா? அதே படம் எடுத்துட்டோம்னா இந்த 15 நியூ ஹவுஸ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஆர்சி வச்சுருந்தேன் கைஸ். எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அது ஒன்றும் பொக்கிட்டு போகல. 80 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு அன்றைக்கி கூட இன்னும் சூப்பராக பிக்கு போயிடலாம் சொல்லிட்டு வீடியோ போட்டல. அது வந்து 1 கோடி கிட்ட வரும். அதனால தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, அப்புறம் என்னாச்சு அதுதான் என்ன பயமாக இருக்குது. எவனோ தூக்கிட்டு போயிட்டான். டே 1 கோடி ரூபா காருக்கே இந்த மாதிரி சீன் காமிக்கல. 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக்குக்கு என்னோட இந்த சீன் காமிக்கலன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபேவரட் பைக்கு. அதுவும் ஓல்டு மாடல் கெத்தாக இருக்குது. வந்துருக்குது இப்போ கெத்தாக இருக்கிற நியூ மாடல். சரி பல எவனும் வாங்குறது இல்லை. அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஓடுனா நாளைக்கு தான் போய் சேருவான். அதனால் ஜெட் பேக் போட்டுட்டு போயிடலாம். பழைய வீட்டில் இருக்குமா எனக்கும் தெரில. ஐயோ சேல்ஸ்மேன் பங்க போட்டுட்டு நானே ஆசி அங்கே போயிட்டு நான் கடுப்பில் இருக்கேன். ஐயோ இன்டர்வியூ இல்லையா? அப்போ எங்கடா போயிருக்கோம்? பேஷனில் புது ஜங்ஷனில் போய் பார்க்கலாம். இங்கே கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே தான் சூப்பராக கண்டுபிடிச்சோம். யோசி இதாண்டா கக்காஷி. பின்னாடி பாரியா, இதான் நம்ம ஜிராயா. ப்ரௌஸ் கண்ட்ரோலர் மீறி போகுது. ஐயோ ஷட். எப்பாடா இதை முடிப்போம்? அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. அப்பா எப்படியோ கேட்டிங் கிடச்சிச்சு. நம்ம RGB போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்.
ஒழிச்சு வச்சுருக்காங்க பாருங்களா. இப்படி கேட்டியம் வந்த உடனே எடுத்த உடனே இருங்க. நான் இந்த வாங்கும்போது வீடியோ காமிக்கிறேன். என்ன பைக் பார்க்க போகிறேன் இன்னைக்கு? ஆர்சி தானே? எஸ், போகிறேன் இன்னைக்கு ஆர்சி ஒன்று தான். இதார கடைசி பைக்கா இந்த கெட்டு ஷோரூம்லையே. நிறையா பேர் இங்கெல்லாம் வரதில்லை. 2 வருடங்கள் முன்பு. இதைத்தான் இருக்குது பைக்கு. முன்னாடி பார்க்கலாம். లేచి ఒక అప్ప తినేది ఎట్లా కూడా తెలిసిన అడిగేనే வீட்டில் வச்சிடலாம். ஒன்றுமா இப்படி தான் பைக்கு வாங்கினேன். அது 2 வருஷத்துக்கு அப்புறம். சவுண்டாக இருக்குது. చూడి పళ్ళుగా మేసి